ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே, இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு ஒன்றாகி உயிராகி உறவாகி அவருடைய வாழ்வோடு எங்களுடைய வாழ்வை இரண்டர கலக்க ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எமக்கு உணவாகவும் பானமாகவும் தந்திருக்கின்றார். அவருடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவுடைய பாதையிலே நாங்கள் பயணிக்க அழைப்பு பெற்றிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல். கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி, எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கின்றார். கல்வாரி பலியாகிய திருப்பலியின் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்து தன்னுடைய உடலை உடைத்து கொடுக்கிறார், தன்னுடைய இரத்தத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். எதற்காக? நானும் நீங்களும் கிறிஸ்துவை போல் கிறிஸ்துவுடைய வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய குருதியிலே ஓடுகின்ற ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய ஒரு துளி இரத்தமும் ஒரு துளி நீரும் எங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவனுடைய உரிமை பிள்ளைகள். கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கிறிஸ்துவோடு நாங்கள் வாழ அழைப்பு பெற்றவர்கள். இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அழகிய ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் வரிகள் இவ்வாறாக இருக்கின்றது: எனது உடலை உண்டு நீ உயர மாட்டாயா, என் குருதி அருந்து நீ திருந்த மாட்டாயா. என் உடலை உண்டு நீ உயர மாட்டாயா, உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை போல் நீ வாழ மாட்டாயா, கிறிஸ்துவுடைய வழியிலே நீ செல்ல மாட்டாயா, கிறிஸ்துவுடைய உரை வார்த்தைகளை கேட்டு அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ மாட்டாயா. கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்ற நீ, கிறிஸ்துவோடு வாழ அழைக்கப்பட்ட நீ, கிறிஸ்துவுக்குள் நீ வாழ மாட்டாயா, கிறிஸ்துவை நிலைத்து வாழ மாட்டாயா என்று ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார். இதே போன்றுதான், என் குருதி அருந்து நீ திருந்த மாட்டாயா, என்னுடைய குருதியை நீ பருகிவிட்டாய், என்னுடைய குருதியை பருகி கொண்டிருக்கிறாய், என்னுடைய குருதியிலே உன்னுடைய குருதி என்னுடைய குருதியிலே இரண்டர கலந்து விட்டது, ஆனால் நீ திருந்த மாட்டாயா, உன்னுடைய தீய வாழ்விலிருந்து திருந்த மாட்டாயா, உன் பாவ வாழ்விலிருந்து நீ விடுதலை பெற மாட்டாயா, உன்னுடைய சினம் சீற்றம் பொறாமை சண்டை சச்சரவு கோல் குண்டனி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது இவைகளில் இருந்து உன்னை நீ விடுவித்து நீ திருந்த மாட்டாயா, கிறிஸ்துவை போல் நீ மற்றவர்களை அன்பு செய்ய மாட்டாயா, கிறிஸ்துவை போல் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா, ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாயா என்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார். எங்கள் உடலிலே ஓடுகின்ற ஒவ்வொரு குருதியின் நாளங்களுக்குள்ளும் ஆண்டவருடைய திருரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய உடல் எங்களுடைய உடலை வலுவாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் ஒரு ஜெசபெல் பிரியமான இறை உறவுகளே, திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றவும், கிறிஸ்துவை போல் வாழ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்த வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு தன்னை உடைத்து கொடுத்தாரோ, எவ்வாறு தன்னுடைய குருதியை அருந்து கொடுத்தாரோ, அதே போன்று நாங்களும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே எங்களை உடைத்து கொடுப்போம், எங்களை தியாகம் செய்வோம், எங்களை அர்ப்பணம் செய்வோம். கிறிஸ்துவுக்காக எங்களுடைய அன்பை நாங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக வேண்டும். எங்கள் மத்தியிலே வாழ்பவர்கள் மத்தியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போன்று வாழ, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ, ஒருவரோடு உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ, ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ, பொறுமையோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னகர்த்தி செல்ல இன்றைய இந்த நாளுக்குள்
நானும் நீங்களும் உள் நுழைவோம். கிறிஸ்துவனுடைய திரு உடலை நாங்கள் உட்கொள்ளுகின்றோம். கிறிஸ்துவனுடைய குருதியை நாங்கள் அருந்துகின்றோம். ஆகவே கிறிஸ்துவை போல் எங்களை உருமாற்றி வாழ இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னைமரி மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திடுவோம். இன்றைய இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் திரு உடல் திரு இரத்த பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். ஆண்டவருடைய குருதியோடு அவருடைய உடலோடு எங்களுடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கிறிஸ்துவாக நாங்கள் வாழ எங்களோடு வாழ்பவர்களையும் கிறிஸ்துவோடு இணைத்து கிறிஸ்துவின் வழியிலே அழைத்து செல்ல இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.